ஆள் இல்லாத பாஜகவிற்கு ஆள் சேர்த்து கொடுத்த அதிமுக, பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக, அமித்ஷாவினுடைய அதிமுக. இது அதிமுக கிடையாது, இது அமித்ஷாவினுடைய அதிமுக. எஸ்ஐஆர் குளறுபடிகள், அதுவும் குறிப்பாக விவசாய காலத்திலே மோடி, அமித்ஷா, ஞானேஸ்வர் குமார், சந்து, விவேக் ஜோஷியினுடைய கண்காணிப்பில் நடைபெறுகின்ற தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாகவும் பொறுப்பற்ற விதத்திலும் நடந்து கொள்வது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அதில் இப்பொழுது திருமங்கலம் தொகுதியினுடைய எடுத்துக்காட்டுகளும் அடுத்து வருகின்றன. உயிருடன் இருப்பவர்களை இறந்தவர்களாகவும் வீட்டிலே குடியிருப்பவர்களை குடிபெயர்ந்தவர்களாகவும் காட்டி பொறுப்பற்ற விதத்திலே தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணியை தொடங்கி இருக்கிறது. வருகின்ற காலங்களில், வருகின்ற 30 நாட்களுக்குள் இந்த வாக்குகளை சரி செய்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். உயிரோடு இருப்பவர்களே உயிரோடு இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இடம்பெயராதவர்கள், வீடு மாற்றாதவர்களுடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி திருமங்கலம் தொகுதியிலே பொறுப்பில்லாமல் செய்திருக்கின்ற தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். திருமங்கலம் தொகுதியிலே என்னுடைய வாக்குச்சாவடியிலே 2 ஹிந்தியிலே பெயர்கள் இருந்ததை எடுத்து கூறி பேசியதனுடைய விளைவாக அவர்கள் அந்தமானிலிருந்து வந்தவர்கள் என்பதும், அவர்கள் தமிழர்கள் தான் அந்தமானிலே ஆசிரியர்களாக பணியாற்றியது என்பதும் தேர்தல் ஆணையம் விளக்கமாக எனக்கு பதிலளித்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் இதற்கு எஸ்ஐஆரில் நடந்திருக்கின்ற குளறுபடிகளை எடுத்துச் சொல்வது மிக மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. இருக்கிற வேலையை விட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையா தேவையில்லாத ஒரு பணியை தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்திருக்கிறது. கணக்கன்குளத்தில் இந்த 42.69 கோடியில் ஃபர்ஸ்ட் பூஜை அதுதான் போகிறோம், இன்னும் ஆரம்பிக்காமல் அதுக்கான ஆய்வு செய்யப்படும். அதற்கான சில நிர்வாக அனுமதி பிரச்சனைகள் இருப்பதனால் அது நடக்காமல் இருக்கிறது. அதற்கு ஏனென்றால் பக்கத்தில் இருக்க அந்த கண்மாய் மற்றும் மற்ற பிரச்சனைகள் இருப்பதனால் அதை மிக விரைவாக அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். எய்ம்ஸை பொறுத்த மட்டும்லாம் போன விசிட்டில் போகும்போது அவர்கள் ஜனவரியில் இடம் மாற்றிடுவோம், ஜனவரியில் இங்கே வந்து ஓபிடி திறந்துருவோம், அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இதுவும் திறந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதற்கான ஆய்வு செய்யணும். இப்போ நான் இவர்கிட்ட இவர்கிட்ட ப்ராஜெக்ட் டைரக்டர்கிட்ட அங்கே இருக்க அனுமந்தராவ்கிட்ட பேசுவதற்காக முயற்சி செய்தேன் இன்றைக்கு காலையில். அவருடைய அழைப்பு வரும் பொழுது அதுக்கு போகும்போது உங்களையும் கூட்டிகிட்டு போய் அதை காட்டி அது என்ன நிலைமையில் இருக்குங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. மத்திய அரசினுடைய பணிகள் அனைத்தும் மிக தொய்வாக நடைபெறுகிறது. அதுவும் குறிப்பாக தமிழகம் என்றாலும், குறிப்பாக விருதுநகரோ அல்லது மதுரை என்றாலும் இன்னும் தொய்வுபடுத்துகிறாங்க. எல்லா வேலையுமே அவர்களை அடிமாற்றுக்கு கம்பியை வச்சு குத்துறாப்புல குத்தி தான் அவர்களை ஒவ்வொரு அடியாக நடத்தி கொண்டு போக வேண்டியா இருக்க ஒழிய இவர்களுடைய பணிகள் எல்லாமே மதுரை மீதும் தமிழகம் மீதும் இருக்கின்ற இவர்களுடைய மாற்றாந்தான் மனப்பான்மை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மதுரைக்கு வர வேண்டிய நியாயமான மெட்ரோ திட்டம் திருமங்கலம் போன்ற பகுதிக்கும் புத்தக்கடைக்கும் திருமங்கலத்துக்குமான திட்டத்தை கூட நிராகரித்திருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது மிகப்பெரிய அளவிலே மதுரை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. எங்களை பொறுத்தமட்டில் இதற்காக தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து குரல் கொடுப்போம். மக்களுடைய ஆதரவு இதற்கு தேவை. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தமட்டிலே தமிழகத்திற்கு எதிரான ஒரு கட்சி. RSSஐ பொறுத்தமட்டிலே தமிழகத்திலே ரத்த ஆறு ஓட வேண்டும், கூரைகள் எரிக்கப்பட வேண்டும், வீடுகள் எரிக்கப்பட வேண்டும், கடைகள் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் RSSனுடைய சித்தாந்தமாக 100 ஆண்டுகளாக இருந்திருக்கின்றன. அவர்களுடைய கைகளிலே இரத்தக்கரையோடு தான் RSSகாரர்கள் வருகிறார்கள். அவர்கள் நல்லவர்களைப் போல் நடிப்பதும் இரத்தக்கரையோடு இருப்பதும் வரலாற்று உண்மை. 100 வருடங்களிலே அவர்களால் நடத்தப்பட்ட மத கலவரங்கள் என்பது இந்தியா முழுவதும் இருக்கின்றன. தமிழகத்தில் மட்டும் மத கலவரம் நடக்காமல் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுடைய இந்த உணர்வு இருக்கின்ற வரை RSSஓ பாஜகவோ தமிழ்நாட்டிலே காலூன்ற முடியாது என்ற நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக இதற்காக தமிழகத்தை வஞ்சிக்கிறது. தமிழகத்திற்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய திட்டங்களுக்கே நாம் தொடர்ந்து அதை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கிறது என்ற சூழ்நிலை உருவாக்கிறது. அதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்பது மதுரை எய்ம்ஸ் ஆகும். சரியா? அனுமதி கொடுக்குறாங்க, இந்துக்களுக்கு முன்னாடி அனுமதி மக்கள் போராடிட்டு இருக்காங்க.
இது பாஜகக்காரர்களும் இதோடு சேர்ந்து எம்ஜிஆருக்கு துரோகம் செய்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டமும் சேர்ந்து செய்கின்றதுனா இந்த பிரச்சனை. எப்பொழுதுமே திருப்பரங்குன்றத்தில் ஊர்க்காரர்கள் அனைவருக்கும் தெரியும், இது ரெண்டும் சுமூகமாக நடந்துகிட்டு இருந்தது. தீபம் ஏற்றுவதும் சரி, சந்தனக்கூடும் சரி, சுமூகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் வேலையில்லாத பாஜகக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தில் தீ வைப்பதற்காகவும் திருப்பரங்குன்றத்தினுடைய அமைதியை குலைப்பதற்காகவும் முயற்சி எடுத்திருந்தார்கள். ஆள் இல்லாத பாஜகவிற்கு ஆள் சேர்த்து கொடுத்த அதிமுக, பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக, அமித்ஷாவினுடைய அதிமுக, இது அதிமுக கிடையாது, இது அமித்ஷாவினுடைய அதிமுக. அவர்களுடைய கைக்கூலிகளாக செயல்படுகின்ற அதிமுகவை திருப்பரங்குன்ற மக்கள் என்றும் மன்னிக்கப் போவதில்லை. அமித்ஷாவினுடைய அதிமுக திருமங்கலத்திலே மிகப்பெரிய தோல்வியை திருப்பரங்குன்றத்தில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.